கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் நம்முடைய ஆண்டவரின் உண்மைகளை தெரிந்து கொள்ளும்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக கேள்விகளை கேட்பதற்குரிய சகோதரருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது பொதுவாக நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதிலும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமேன் அப்படின்ற வார்த்தைகள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதிலும் விசேஷமாக ஆமேன் அப்படின்ற வார்த்தையில் நிச்சயமாக தேவன் எதனா ஒரு உண்மையை என்ன பண்ணியிருப்பார்னா வெளிப்படுத்தியிருப்பார். அது எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, அப்போ உங்கள் கேள்வியை நாங்கள் மறுபடியும் சரியாக புரிஞ்சிக்கும் போது, நம்முடைய வேதாமத்தில் சில பொதுவான வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். நம்ம எல்லாருமே சோஸ்திரம், அந்த மாதிரி ஆமேன், அல்லேலூயா அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம். அதில் ஆமேன் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக ஏதாவது ஒரு உண்மையை நிச்சயமாகவே நம்முடைய பரலோகத்தின் தேவன் வச்சுருப்பார். அதை பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்றது அவனோட கேள்வி. கரெக்டாக? ஆமாம். ஓகே, அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதில் நிறைய டைம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த வார்த்தைக்கு இருக்குது அப்படின்னா ஆமேன்ற வார்த்தைக்கு இருக்குது. அப்போ அந்த ஆமேனில் ஏதாவது ஒரு உண்மையை வச்சுருப்பாருன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே ஒரு உண்மை அதில் இருக்குது. இது ஒருவேளை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தின் அடிப்படையில் இதோட உண்மைகளில் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அதை உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் கேளுங்க, நிதானிங்க, சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல அப்படின்னு நமக்கு தெரியணும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பிரமாணங்களை, கட்டளைகளை நம்முடைய தேவன் எழுதி கொடுக்கும் பொழுது மோசேயின் மூலமாக அது ஜனங்கள் மத்தியில் அந்த கட்டளைகளை சொல்லும் பொழுது அதுக்கு ஜனங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆமேன் அப்படின்னு சொல்லணுமா. அப்போ ஆமேன் அப்படின்னா நேரடியாகவே எங்கேயுமே அர்த்தம் எழுதியிருக்க மாட்டாங்க பைபிளில். ஆனால் அது எழுதப்பட்ட இடங்களின் மூலமாக அர்த்தங்களை மிக தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், உதாரணத்துக்கு உபாகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 வாசிக்கலாம். இது மாதிரி நிறைய வசனம் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் வாசிங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய அந்த உண்மைக்கு எதிராக ஏதாவது ஒரு நீங்கள் சிலையெல்லாம் சேர்ந்து வச்சிட்டிங்கன்னா, அப்போ அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். வச்சிட்டிங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அங்கே மோசையின் மூலமாக அங்கே தேவன் சொல்கிறார். அப்போது அப்படி சொல்லும் பொழுது ஜனங்கள் ஆமேன் அப்படின்னு சொல்லணுமா? என்ன அர்த்தம்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை, பிரமாணங்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்றதான் ஆமேனுக்கு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஆமேன் அப்படின்னா வாலண்ட்ரி அல்லது ஹார்ட்ஃபுல் அக்செப்டன்ஸ் அல்லது ஒப்புக்கொள்ளுதல்னு அர்த்தம். அப்போ மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக தேவனுடைய பிரமாணங்களை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்றதான் ஆமேனுக்கான அர்த்தம். தொடர்ந்து படிங்களேன். 16ஆம் வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. பார்த்தீங்களா? தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லலாம்? அதுக்கு ஆமேன் என்று சொல்ல கடவுள். ஆமேன், நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். அல்லது பொதுவான வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக கடவுது.
அப்போது இந்த இடத்துல அவங்க ஒப்புக்கொள்கிறார்கள், அதுதான் முக்கியம். அப்போ ஆமேன் என்றால் என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய இதயபூர்வமாக தேவனுடைய பிரமாணங்களை நாம் ஒப்புக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றதான் ஆமீனுக்கான அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் படித்தா நமக்கு தெரியும். அப்போ இதுதான் அந்த ஆமீனுக்கான அர்த்தம். அப்போது இதை தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது, பிரசங்கங்கள் பண்ணி முடிக்கும் பொழுதும் நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், பொதுவாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் ஆழமாக மறைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன பண்ணோன்னா நம்ம எல்லோரும் மறக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாருங்கள், 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 18லேருந்து சில வசனங்களை வந்து நான் வாசிக்கிறேன். அதை வாசிக்கும்போது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, சில உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். 18ஆம் வசனம், நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. அடுத்தது 3 பேரை பற்றி பேசுவார் 10ஆம் வசனத்தில். என்னாலும் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல், அப்புறம் சில்வான் சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் இருக்கார், அப்புறம் தீமோத்தேயு இருக்கார். சரிங்களா? அப்போது உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கோன்றதை அங்கே சொல்கிறார். புரியாட்டி பரவாயில்ல, நம்ம இன்னொரு வெர்ஷனில் தெளிவாக படிக்கலாம். அப்படி முடிச்சுட்டு 20ஆம் வசனத்தில், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் சொல்கிறார். ஸோ இந்த வெர்ஷனில் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கடுமையாக கூட இருக்கலாம். ஆனால் சில எளிமையான பதிவுகள் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, எனக்கு மொபைலில் இருக்கும்போது அதில் வேறு வெர்ஷனில் படிங்களா? அது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடத்தில் பேசுவதில்லை. பார்த்தீங்களா? நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடத்தில் பேசினதில்லைன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். கடவுள் உண்மை உள்ளவராய் இருப்பது போல, பாருங்க, கடவுள் உண்மை உள்ளவராக இருப்பது போல நான் சொல்வதும் உண்மையே, நான் சொல்லுவதும் உண்மையே அப்படின்றார். அப்போ நான் சொல்லுவதும் உண்மையேன்னு சொல்லும்போது ஆம் தான் நான் சொல்லுவேனே தவிர இல்லை நான் சொல்ல மாட்டேன். அப்போது ஆம் அப்படின்னா உண்மையை சொல்லுகிறேன்னு அர்த்தம். அதை படிங்க, புரியும் பாருங்க. 19ஆம் வசனம், நானும் சில்வானும் தீமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து, நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல, இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் ஆமம் சொல்லியும் இல்லையும் சொல்லியும் பேசுகிறவர் கிடையாது. அவர் பேசும்போது எல்லாமே எப்பொழுதுமே ஆம் மட்டும்தான் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பேசுறது எல்லாமே உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவுமே அவர் பேச மாட்டான்றதை இங்கே பவுல் சொல்கிறார். படிங்க. மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுவார். பார்த்தீங்களா? மாறாக அவர் ஆம் என்று உண்மையே பேசுவார். அப்போ ஆம்னு என்ன அர்த்தம்? உண்மையை சொல்கிறது தான் ஆம்னு சொல்லி அர்த்தம். 20ஆம் வசனம், அவர் சொல்லும் ஆம் வழியாக, பாருங்க, அவர் சொல்லும் ஆம் வழியாக அப்படின்னா அவர் சொல்லும் உண்மை வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும், பாருங்க, தேவன் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த ஆம் என்கிற, அதாவது உண்மை வழியாக கடவுளுடைய தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களும் வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும் பொழுது, அதனால்தான் நாம தேவனை போற்றி புகழும் பொழுது அவர் வழியாக ஆமேன் என்று சொல்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வழியாக ஆமேன் என்று சொல்லுகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. நம்முடைய பிதாகிய தேவன் அநேக வாக்கு தத்தங்களை வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார். அது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் பேசியிருக்காரு. ஆம், அதாவது உண்மையெல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்கிறார். அதனால தான் பிதாவாகிய தேவனை
நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அல்லது சோத்திரிக்கும் பொழுது அவர் வழியாக, யார் வழியாகனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அப்போ ஆமேன் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பிதாகிய தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களும் நிச்சயமாகவே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அப்போ ஆமேன் என்ன அர்த்தம்? ஒப்புக்கொள்கிறோம். மேற்கனவே பார்த்தோம் இல்லையா பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்போ அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலுமே அவர் ஆம் என்று தான் பேசியிருக்கார். அவர் ஆம் என்றும் இல்லை என்றெல்லாம் பேசல. ஒரே விஷயம் தான் ஆம் அப்படின்னா உண்மையை மட்டும் தான் பேசியிருக்கார். அதனால தான் அவருடைய எல்லா வாக்கு தத்தங்களும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேறும் பொழுது நாம் ஆமேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்னா, ஆமேன் என்றால் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்ற அர்த்தன்றதை நம்ம மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய அஸ்திபாரம். அது என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இப்போ படிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமாக கூர்ந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த ஆமேன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை பெயராகவே நம்முடைய ஆண்டவருக்கு தேவன் போட்டார். இப்போ நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்னென்னா, நிறைய பேர் இருக்கு அவருக்கு. அதில் முக்கியமான ஒரு பேர் ஆமேன்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்குது. அப்போ இதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். அப்போ அப்பொருள் என்ன? அப்போ நம்ம ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய கட்டளைகளில் அங்கே சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாருமே ஆமேன்னு சொல்லி தான் அங்கே சொல்லணும்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரமாணங்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளுகிறோம், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதான் ஆமேனுக்கு அர்த்தம் பார்த்தோம். அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு சின்ன ஒரு வசனம் எடுத்தோம். 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வாசிக்கும் பொழுது பவுல் சொல்கிறாரு, நாங்கள் 2 வார்த்தையெல்லாம் பேசுகிறதில்ல, ஒரே வார்த்தை தான், ஆம் மட்டும் தான் பேசுகிறோன்னாரு. அந்த மாதிரி தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுதுமே ஆம்னா உண்மை மட்டும் பேசுகிறவர். அதனால தான் தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களும் நிச்சயமாகவே நிறைவேறும் சொல்லி நாங்கள் ஆமேன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன ஒரு ஆச்சரியமான காரியம்னா, இந்த ஆமேன்ற ஒரு வார்த்தையை ஒரு பெயராகவே நம்முடைய ஆண்டருக்கு கொடுக்கப்பட்டுச்சு வேதாமத்தில். அப்போ என்ன அர்த்தம் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஆமேனுக்கான அர்த்தம் மாறப்போகிறதில்ல, ஆனால் அந்த வார்த்தை ஒரு பெயராக நம்முடைய ஆண்டவருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய ஆச்சரியம் என்ன? இப்போ நல்லா கவனிங்க. நம்முடைய வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஏசாயாவில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவருக்கு சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கன்னா நீதியின் சூரியன் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்தோம் அப்படின்னா வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை அப்படின்ற பேர் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்குது. உதாரணம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம் சொல்லி வெளிப்படுத்தல் 19:13 இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாகிய தேவன் அவர் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அவர் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு சேர்த்தார். அதனால தான் அவருக்கு வார்த்தை என்ற பேர் இருந்துச்சு. அந்த மாதிரி சமாதான பிரபு ஏன்னு சொல்லும் பொழுது இவர் மூலமாக தான் இந்த பூமிக்கு சமாதானம். அதனால சமாதான பிரபுன்ற ஒரு பேர் கூட அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சூரியன் சொல்லும் பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆரோக்கியமான காரியங்கள் ஒரு மனிதன் கிடைக்கும் பொழுது அவனுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் உலக பிரகாரமாக. அந்த மாதிரி சூரியன் ஆகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வரக்கூடிய ஆரோக்கியமான ரட்சிப்புக்குரிய சத்தியத்தின் மூலமாக தான் ஒரு மனிதன் ஆரோக்கியம் அடைய முடியும். அதனால் அந்த வகையில் அவருக்கு நீதியின் சூரியன் பேர் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ஏன் ஆமேன்ற பேர் கொடுத்தாங்க நம்முடைய ஆண்டவருக்கு? அதுதான் ஆச்சரியமான கேள்வி இல்லையா? அதனால தான் வெளிப்படுத்தலில் அந்த 3ஆம் அதிகாரத்தில் அந்த 14ஆம் வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதை லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும்
தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்போ என்ன பேர் நம்முடைய ஆண்டவருக்கு? ஆமேன்ற பேர். ஆமேன் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரமாணங்களை, திட்டங்களை, சத்தியங்களை, கட்டளைகளை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ஆமேனுக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கும் பொழுது நம்ம வசனத்தை வச்சு உறுதிப்படுத்திட்டோம். அந்த பெயரை நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு பரலோகத்தின் தேவன். என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவனுடைய ஒவ்வொரு திட்டமும் மிகவும் உண்மை உள்ளவைகள், நேர்த்தியானவைகள், நிச்சயமாகவே நிறைவேறும் அப்படின்னு மனப்பூர்வமாக முழு மனதோடு ஒப்புக்கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒப்புக்கொண்டவர் என்ன அர்த்தம்னா, வாயில சொல்லலை, வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சார். அதனால தான் அவருக்கு ஆமேன்ற பேர் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இன்னைக்கு உலகத்திற்குரிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் வாயில் ஆமேன்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. ஆமேன்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிரமாணங்களை, திட்டங்களை, கட்டளைகளை, எல்லா காரியங்களையும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளுகிறேன் அப்படின்றத வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கணும் நம்முடைய ஆண்டவர் மாதிரி. அதுதான் ஆமேன்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம். அதனால தான் நம்முடைய ஆண்டவருக்கும் அந்த பேர் கொடுக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் ஆமேன்னு சொல்லும் பொழுது யோசிக்கணும், இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு கூறக்கடவோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுது. அப்போது நம்ம ஆமேன்னு சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இன்றையிலேருந்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, தேவனுடைய பிரமாணங்களை, கட்டளைகளை, திட்டங்களை வாயில் சொல்கிறதல்ல, வாயில் ஒப்புக்கொள்றதல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கும் பொழுது தான் அந்த ஏற்றுக்கொண்ட காரியங்களை ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம், வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்து காமிச்சாரு. அப்படி செய்து காமிக்க நம்ம ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன். புரிஞ்சுங்களா? புரியுது. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.